திமுகவோட 4 ஆண்டாச்சு எப்படி இருக்குது, இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இந்த 4.5 ஆண்டில் திமுக முஸ்லீம்களுக்கு நன்மை செஞ்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் அப்படி எதுவும் நன்மைகள் செஞ்சதா இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுவோம் நீங்கள் பண்ணீங்களா? இதே தானே யோகி ஆதித்யநாத் செய்கிறான் உத்தரப்பிரதேசில். அவனை மட்டும் பாசிசவாதி பாருங்கள் முஸ்லீம்க்கு வீடு இடிக்கிறான்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணுற. இப்போ நீயே அதை தானே பண்ணுற. ஒரு பக்கம் பாஜக எதிர்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாஜக கொண்டு வந்த சட்டங்களை எந்த மாநிலமும் அமல்படுத்தாத முன்னே நீங்கள் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் தான். ஏண்டா திமுகனுடைய அயோக்கியத்தனத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது ஏதாவது பொய்யா? 5000 கோடி திமுக தோக்கடிக்கிறதுக்கு இறக்கியிருக்காங்க பாசிசவாதின்னு. இன்றைக்கி அவன் பரிசுத்தம்னு ஆகிட்டானு அவங்க கூட சேர்ந்தவங்க கமலஹாசன். விஜய் அரசியல் இறங்கிட்டு பாஜக சொல்லி தான் இறங்கினான்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை. நீங்கள் பாஜக பாதுகாக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா திமுக எதிர்க்கிறது இல்லையா? நான் சொல்கிறது எதுனா பொய் இருக்கான்னு பாருங்க. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க? ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவோட 4 ஆண்டாச்சு எப்படி இருக்குது, இஸ்லாமியர்களை எப்படி பார்க்குறாங்க, அணுகியிருக்காங்க? இல்லை, இந்த 4.5 ஆண்டில் திமுக முஸ்லீம்களுக்கு நன்மை செஞ்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் அப்படி எதுவும் நன்மைகள் செஞ்சதா இல்லை. எந்த நன்மையும் செய்யலை. தீமைகள் செஞ்சதுன்னா நிறைய செஞ்சது. அது நான் திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள்கிட்டே விவாதம் பண்ணவும் தயாராக இருக்கேன். திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள்கிட்ட கூட நான் விவாதம் பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக முஸ்லீம்களுக்கு என்ன தியாகம் பண்ணுது? ஒன்றும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த 100 விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு நான் சத்தியமிட்டு சொல்லுவேன். இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இஸ்லாமிய கட்சிகள் அங்கே தான் இருக்குன்ற மாதிரிலாம் இல்லை. அது என்னன்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுக்கு ஏதோ செஞ்சுருக்கலாம். இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கான்றதை நீங்கள் கேட்டீங்க கேள்வி. நான் அதுதான் ஒன்றுமே இல்லை. மக்கள் என்னவா பிரதிபலிக்கிறாங்க? நீங்கள் இது எல்லா மக்களுக்கும் அந்த வேதனை இருக்குது. அதே நேரத்தில் அடுத்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுனால திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே மேடைகளில் பேசும்போது கூட அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. அதிமுக மேற்கோள் காட்டாமல் பாஜக பாசிசன்னு சொல்லியே பேசுவாங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை முழுமையாக அவங்க பெறணும். அது உண்மைதானே. இப்போ எந்த கட்சிகளும் பாஜக எதிர்க்காமல் திமுக ஓரளவுக்கு இவங்களை கம்பேர்லயும் கொஞ்சம் நல்லா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ எதிர்க்கிறீங்க. இதே 1999 நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சு முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு அனுப்பி வச்சது யார்? திமுக தான். திமுக. 2001 தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு கத்தி பேசி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சது யார்? திமுக. அதனால் இப்போ அப்போ இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்க நிலைமை அன்னைக்கு இருந்த பாஜகவோட நிலைமைகள் வேறு, இன்று இருக்கும் பாஜக வேறு அப்படின்னு திமுக வேறு முட்டு கொடுக்குறான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அப்போ 2001 இதே 2002 இதே குஜராத்தில் இஸ்லாமியர் படுகொலையின் போது திமுக பாஜக கூட கூட்டணி இருந்ததா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் குறைஞ்ச செயல் திட்டத்தை வச்சு தான் நாங்கள் ஆதரிச்சோன்றீங்க. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையோ கலவரமோ வந்தால் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி எழுதியிருந்ததா? நான் கேட்குறேன் திமுகவுக்கு. இல்லையே. அப்படி ஒரு கலவரம் நடந்ததா இல்லையா? ஏதோ அன்றைக்கி ஏதோ பரிசுத்தம் மாரி பாஜக இருந்த மாரி இன்றைக்கி ஏதோ மோசமாக ஆகிட்டா மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க. அன்னைக்கோட இன்றைக்கி உங்களுக்கு எதிராக இருக்கலாம். அன்னைக்கு எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்ததோ இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஒரே நிலைப்பாடு இருக்குது. ஆனால் அன்னைக்கு திமுக பாஜகவை பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்றாங்க. அன்னைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சமாக அன்னைக்கு கொடுத்து இந்த ஆதரவை வாபஸ் பண்ணியிருந்தால் குஜராத் கலவரம் நின்று இருக்கும், ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டு இருக்கும், அங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கும். இதுக்கு திமுக செஞ்சுதான் செய்யலை. இன்றைக்கி மோடி குத்துது குடையுதுன்னு சொல்கிறீங்கன்னா, அன்னைக்கு மோடியை வளர்த்து விட்டு கொம்பு சீவி வளர்த்து விட்டது யார்? இதே திமுக தான். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்கள் நம்ம பிஜேபி பாசிசம் பாயாசம்னு சொல்லி கத்துவீங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி மாதிரி ஒரு நல்ல கட்சி இல்லை, அதாவது வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல தலைவர் இல்லை சொன்னவர் தானே. ரைட் மேன் ராங் பார்ட்டி. ரைட் மேனாக இருந்தால் ராங் பார்ட்டியில் ஏன் போய் சேர்றான் நான் கேட்குறேன்.
அதே ரைட்மன் தான் வந்து 85ல் வந்து அசாம் கலவரத்துக்கு முக்கிய மூல காரணம்னு சொல்கிறான். நல்லி கலவரம்னு இல்லை, சொல்கிறாங்க. இன்றைய நிலைமையில இருந்தால் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கோ அதுல இருந்தா நீங்க நீங்க திமுக எதிர்க்கிறதுக்கான முதன்மையான காரணம் என்ன? இல்லை, நான் திமுக எதிர்க்கிற முதன்மையான காரணம்னு சொன்னீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்குது. காலங்காலமாக வந்து அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கிற சிக்கந்தர் தர்காவில் வந்து ஆடு கோழி அறுத்து நேர்ச்சி கடன் செலுத்துவது இஸ்லாமியர்களுடைய மரபாக இருந்திருக்கு. அதை தடை வச்சு திமுக. அதன் பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறான். ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு சொன்னோன்னா உடனே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை உருவாக்கிடுது. ஏன்னா அங்கே மலைக்கு போகக்கூடாது, ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத்தோ இல்லை அமித்ஷாவோ இல்லை மோடியோ வந்து தடுக்கலை. சாட்சாத் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் தான் தடுக்கிறான். உடனே அவங்க எஸ்பி கிட்ட போகிறாங்க, கலெக்டருக்கு போகிறாங்க. கலெக்டர் சொல்கிறாரு, இல்லை நான் அனுமதி இல்லைன்றாரு. ஏன் சார் இப்போ திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன்? இது கலெக்டரு, எஸ்பி, ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள். உண்மையா இல்லைங்களா? அப்போ இது சம்மந்தமாக மேலிடத்துக்கு தெரிவிக்கும் போது அப்போ என்ன பண்ணணும்? ஆனால் கோர்ட் இல்லைல்ல, கோர்ட் இல்லைல்ல. நானும் சொல்ல கோர்ட்டே வேண்டாம், கோர்ட்டு நீதிபதி கொடுத்து அப்புறமா தான் கோர்ட்டுக்கு போச்சு திமுக. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அப்போவே திமுக வந்து அந்த அதிகாரிகளை அங்கேருந்து இடமாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லைன்ற நான். ஆனால் திமுக என்ன பண்ணிச்சுன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி விட்டுச்சு. அதன் பிறகு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கணும் இல்லையா தமிழ்நாட்டில், எப்படியாவது ஆட்சி அதிகாரம் பிடிக்கணும்னு அந்த இடத்தை கொடுத்தது யார்? திமுக தானே. இது எப்படி முஸ்லீம்களுக்கு தியாகம்ன்ற மாதிரி. அதன் பிறகு இப்போ அந்த தீபம் ஏற்ற விஷயத்தில் வந்து தர்கா பக்கத்தில் இருக்கிற தூணில் ஏற்றணுமா கூடாதான்? ஏற்றக்கூடாது. அது பாருங்கள், இப்போ முஸ்லீம்களுக்கு ஆதரவாக திமுக நிற்கிது பாருன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்ல, இதை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் திமுக இல்லைன்னு சொன்னால் தீபம் ஏற்ற அனுமதிச்சிருப்பாங்க. காலகாலமாக எங்கே ஏற்றிட்டு வந்தாலும் அங்கே ஏற்றிட்டாங்க. திமுக ஆட்சியில் தீபமே ஏற்றாத மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது ஆர்எஸ்எஸ், பாஜக. அதை வந்து திமுக ஆதரவு முஸ்லீம் அமைப்புகளும் திமுக ஆதரவு விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அரணா நின்று தீபம் ஏற்றாமல் விட்டாங்க பாருங்கள். எங்கடா தீபம் ஏற்றலை? தீபம் ஏற்றுற இடத்துல ஏற்றிட்டாங்க. உண்மையா இல்லைங்களா? அப்போது இதுதான் வந்து திமுக. இப்போ அதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை இப்போ அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, மற்ற கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்பு, திமுக விட்டுட்டு இந்த மற்ற கட்சியில் பாஜக எதிர்ப்பில் நிலைப்பாடாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா? அப்படி இல்லாத போது குறைஞ்சபட்சம் எதுக்குறாங்கன்னும் போது இஸ்லாமியர்கள் அங்கே போகிறதுல என்ன தவறு இருக்குது? இல்லை, நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அதிகபட்சன்றது இல்லை. நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? உங்களுடைய ஊழல், நீங்கள் அடித்து வச்சுக்கிற கோடானு கோடி ரூபாய் ஊழல், இதனால் என் சமுதாயத்துக்கு என்ன நன்மைன்னு நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு அதுக்கு துணை போகிறதுக்கு நம்ம யார்? இன்றைய நிலைமையில இருந்து பார்க்கணும்ல. இன்றைய நிலைமை வந்து இதை வாச்சு திமுக செய்யுதே, மற்ற கட்சிகள் இல்லையா அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை தான் குறைஞ்சபட்சம் இதுவாச்சும் செஞ்சதே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் அதுக்கு சொல்கிறேன், நான் ஏதாவது இதை செஞ்சதுங்க அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு எதுனா சொல்லுங்க. எதுவுமே இல்லையே. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் கொடுத்து இதெல்லாம் செய்யலன்றது இந்த 4 ஆண்டுல என்ன நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுவேன் நீங்கள் பண்ணீங்களா? இன்ன வரையிலும் பண்ணல. இப்போ இது தேர்தல் தேதி அறிவிச்சிடுவாங்க, மறுபடியும் என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விடுதலை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. ஏங்க, யார் யாரே விடுதலை பண்ணுறீங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள 7 பேர் கூட விடுதலை செய்யப்பட்டாங்க. உண்மையா இல்லைங்களா? நிச்சயம். அப்போ யாருமே விடுதலை பண்ணலைன்னா இவங்க ஆள் தண்டனை பெற்றவர்கள், இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு தடாரையும் போடுறாரு. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? பொது தளத்தில் பேசலாம். எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விடுதலை பண்ணும்போது 25 ஆண்டுகளுக்கு மேலே இன்னும் கூட சிறை வாழ்க்கை கழித்து இருக்கக்கூடிய நபர்களை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்கிறது, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஐயக்கித்தனம். இதை வந்து திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள் யோசிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காகிதமில்லத் நகர், இந்த அனகாபுத்தூர் பக்கத்தில் 4 தலைமுறையாக இருந்த வீடுங்க, 500 வீடு கிட்ட இடித்து தள்ளிட்டாங்க. கேட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். ஆனால் 2028 வரையிலும் இதே தாம்பரம் நகராட்சி வந்து வரி வசூல் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கேட்குறது யார்? அந்த முஸ்லீம்கள் அத்தனை பேரும் திமுக ஆட்சி வரணும்னு ஓட்டு போட்டவங்க. கேட்டால் கோர்ட் ஆல்டர்னேட்டிவ். பக்கத்துலேயே வந்து காசா கிரவுண்டு இருக்குது, அதை இடிக்கலை. கேட்டால் அது பட்டா இடம். அது எப்படி? அது பட்டா இடமாடும், இது புறம்போக்கு இடமாடும். முதலாளிகளுக்கு ஒரு நியாயம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம்.
அதை விடுங்க. இப்போ அம்மாப்பட்டினம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் ரஹமத் நகரை வந்து ஒரு 500-600 வீடுகள் 8 தலைமுறையாக இருக்காங்க. தொண்டமான் அரசர் இருந்தார்ல, அவருடைய காலத்தில் அங்கே குடியேறிய மக்கள் அது. ஒருத்தர் தலைமுறையாக மாறி 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 ஒரு 8 தலைமுறையில் இருக்காங்க. அந்த வீடுகள் ஒரு 500-600 வீடுகள் இடிக்கப்பட்டு கேட்டால் கோட்டாடு நீர்பிடிப்பு பகுதி அது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதின்னு சொன்னால் இப்போ சென்னையில் எந்த இடம் இல்லை, முகப்பேரே இருக்கக்கூடாது, ஏரி இருக்கா இல்லைங்களா? வேளச்சேரி இருக்கக்கூடாது, ஏரி இருக்கா இல்லைங்களா? அப்போது யாரோ ஒருத்தர் நீதிமன்ற உத்தரவுனா அந்த மக்களை வந்து அடுத்த அப்பீலுக்கு போகாத அளவுக்கு இரவு அதிகாரிகளை அனுப்பி 4-5 புல்டோசரை வச்சு அவனுடைய கனவுங்க. ஒவ்வொரு வீடு கட்டுறது என்பது சாதாரணமானது இல்லைங்க. அவன் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை கோடி ரூபாய் எத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி கட்டியிருப்பான். இதே தானே யோகி ஆதித்யநாத் செய்கிறான் உத்தரப்பிரதேசில். அவனை மட்டும் வந்து பாசிசவாதி பாருங்கள் முஸ்லீம்க்கு வீடு இடிக்கிறான்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணுற. இப்போ நீயே அதை தானே பண்ணுற. அவனும் அதான் சொல்கிறான், ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்ன்றான், நீயே ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்ன்றான். அப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன மாற்று? எதுவுமே இல்லையா என்னுடைய பார்வையில். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை தமிழ்நாட்டில்? வட இந்தியா மாதிரி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு? நான் என்ன சொல்கிறேன், வட இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழலையே. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. யூபியில் யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய நாட்டிலேயே யூபியிலே முஸ்லீம்கள் இருக்கானே இல்லையா? போராடுறான், சிறைக்கு போகிறான், என்கவுண்டர் மூலிமா சுடப்படுறாங்க, வீடுகள் இடிக்கப்படுது, எதிர்கொள்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து அல்லாவுக்கு தான் பயப்படுறோம், நாங்கள் பாஜகவுக்கு பயப்படல. நாங்கள் நீ பாஜகவுக்கு பயப்படுது யார்? நீன்னா யார்? திமுக பாஜகவுக்கு பயப்படுது. நீ அடித்து வச்சிருக்கிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வந்து எதனா வந்து ஆபத்து வந்துருமான்னு சொல்லி நீ பாஜகவுக்கு பயந்துக்கிட்டு அதையே சிறுபான்மை மக்கள் எங்கள் மீது பழிய போகிற நீ. நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்தது. அதுவும் கடந்த லாஸ்ட்டு 4 ஆண்டுகள் வந்து பாஜக கூட்டணியோடு ஆட்சி இருந்தது. தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் வாழலையா? செத்தா போயிட்டோமா? இல்லை திமுக ஆட்சிக்கு வந்தோடனே முஸ்லீம்கள்லாம் 2-3 கொம்பு மொழிஞ்சு வளமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களா? நானும் சொல்கிறேன், உங்களுடைய அற்பத்தனமான ஓட்டு அரசியலை முஸ்லீம்கள் மக்கள் வச்சு பண்ணாதீங்க. இதை முஸ்லீம் அமைப்புகளுக்கு நான் சொல்கிறேன். இது நீங்கள் இப்படி ஒரு வாதம் வைக்கிறீங்க, நீங்கள் பாஜக பாதுகாக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அது வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா திமுக எதிர்க்கிறேன் இல்லையா? நான் சொல்கிறது எதுனா பொய் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது உண்மை இருக்குது, கரெக்டு. இப்போ 2024 வக்பு திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்து இதை எதிர்த்தது யாருன்னு சொன்னால் திமுக எதிர்த்து. உங்களுக்கு தெரியும் இருக்கா இல்லைங்களா? நீதிமன்றம் போனது திமுக தான், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த நீதிமன்றத்தில் 5 எம்பிகள் வந்து முஸ்லீம் எம்பிகள் கையெழுத்து போட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நவாஸ் கனி, இந்த முஸ்லீம் லீக் சார்பாக ராம்நாடு திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட அவன் வந்து கையெழுத்து போட்டுருவேன். அப்படி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி காட்டிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்துறீங்க. இது எந்த மாதிரியான சூழ்ச்சிகரமான அரசியலாக இல்லை. ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாஜக கொண்டு வந்த சட்டங்களை எந்த மாநிலமும் அமல்படுத்தாத முன்னே நீங்கள் அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் தான். இதே செப்டம்பர் 27 அன்னைக்கு நாசர் சொல்கிறாரு, முதல்வர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவு வரவில்லையே இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா உமீத் என்கின்ற வக்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் 29ஆம் தேதி அமல்படுத்துகிறாங்க. அப்போது பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம பொதுதளத்தில் பேசினா நான் பாஜக ஆதரவாளர்னா, வலதுசாரி ஆதரவாளர்னா? ஏண்டா திமுகனுடைய அயோக்கியத்தனத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது ஏதாவது பொய்யா? காகிதமில்ல நகர் இடித்தது பொய்யா? உண்மைதான். அம்மாப்பட்டினம் இடித்தது பொய்யா? அல்லது வக்பு திருத்த சட்ட மசோதா நீங்கள் வந்து அமல்படுத்தி பொய்யா? இப்படி விமர்சனம் பண்ணுறவங்களும் ஒரு பக்கம் ஓரம் கட்டுறதுக்கு காரணம் என்ன? பாஜக ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி இது திமுகவுடைய அது ஒரு விதமான அது இப்போ வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஏற்கனவே போன முறை இதே சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனுக்கு 5000 கோடி பிஜேபி கொடுத்து ஞாபகம் இருக்க சொன்னாங்க. 5000 கோடி கொடுத்து திமுக தோக்கடிக்கிறதுக்கு இறக்கியிருக்காங்க, பாசிசவாதின்னாங்க. இன்றைக்கி அவங்க பரிசுத்தம்னு ஆகிட்டானு அவங்க கூட சேர்ந்தோன்னே கமலஹாசன். நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது, நான் எதிர்த்து பேசுகிறேன். விஜய் அரசியல் இறங்கிட்டு பாஜக சொல்லி தான் இறங்கினான்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். சீமான அரசியல் பண்ணுறாரு, பாஜக சொல்லி தான் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போது உங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் மக்களுக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி திமுக அதிகாரத்துக்கு மீண்டும் அதிகாரத்துக்கு வக்கீல். அப்போது யாருமே வந்து சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாக்குகளை பெறக்கூடாது, நாங்கள் தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் யாரோட பாஜக பாசிசன்னு சொல்லுவேன். நான் பாசிச பாஜகவை எதிர்க்கிற மாதிரி நீங்கள் எதிர்த்திருக்கீங்களா? 19 ஆண்டுகள் சிறையில் கழிச்சவன் நான், ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்த்து.
என்னை போய் பாஜக பி டீம்ன்றான், பாஜக காசு கொடுத்துட்டான்றான். ஏன்னா நம்ம பாஜக பாசிசத்தை எவ்வளவோ எதிர்க்கிறோமோ அதேமாதிரி துரோக திமுகவுடைய பாசிசத்தையும் எதிர்க்கணுன்றது தான் என்னுடைய எதிர்ப்பு. இந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் ஈடுபடுதா, சிறுபான்மை மக்கள் மத்தியில்? நிறைய இளைஞர்கள் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி என் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் அவங்க வந்து விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இல்லை. ஏதோ வந்து 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய மக்கள் இல்லை. அவங்க சோசியல் மீடியாவில் பார்க்குறான், அண்ணன் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால தான் இளைஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. இல்லை இருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா இன்னும் ஒரு காலம் இருந்தது, என் தலைமையில் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தொண்டர்களுக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சும்மா இப்படி தப்பு இந்த ஆள் தப்பாக பேசுகிறேன்டா வாடா போவோம் அப்படின்னு போயிட்டோம். கொரோனாங்களே இல்லையா, இன்றைக்கெல்லாம் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க நிறைய. ஓகே சார், நிறைய தகவல் பண்ணி மற்ற பேச நன்றி. வணக்கம்.